ஹனுமான் மரணத்தையே வென்றவர்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி சாகாவரம் பெற்றார்? வாங்க அந்த மாபெரும் ரகசியத்தை பார்க்கலாம். ஹனுமான் இன்றும் நம்மோடு கண்ணுக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காரா? பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். அது உண்மையா? அஞ்சனா தேவி கேசரிக்கு மகனா பிறந்தாலும் இவருக்கு உயிர் கொடுத்தது வாயு பகவான் தான். அதான் அவர் வாயுபுத்திரன். சின்ன வயசுல சூரியனையே பழம்னு நினைச்சு பாஞ்சாரு. கோவப்பட்ட இந்திரன் வஜ்ராயுதத்தால தாக்க வாயுதேவன் மொத்த காற்றையும் நிறுத்திட்டாரு. யோசிச்சு பாருங்க, காத்தில்லைன்னா என்னாகும்? உலகமே மூச்சு விட முடியாம மொத்தமா திணறி போச்சு. இந்த ஆபத்தை உணர்ந்த தெய்வங்கள் எல்லாரும் ஒன்னா கீழே இறங்கி வந்தாங்க. மயங்கி கிடந்த குட்டி ஹனுமானுக்கு உயிர் கொடுத்தாங்க. உயிர்ப்பித்தது மட்டும் இல்லாம எந்த ஆயுதத்தாலும் மரணத்தாலும் அவரை அழிக்கவே முடியாதுங்கிற மாபெரும் வரங்களையும் ஞானத்தையும் அள்ளி கொடுத்தாங்க. இந்த சூப்பர் பவர்ஸ் மூலமா ஹனுமானின் உடல் அமரர் என்ற மரணமில்லாத ஒரு அபூர்வமான நிலையை அடைஞ்சது. ஆனா காட்டுல ஸ்ரீராமரை சந்தித்த அந்த ஒரு நிமிடம்தான் ஹனுமானோட வாழ்க்கையையே மொத்தமா புரட்டி போட்டுச்சு. கடலை தாண்டியது, சீதைய தேடியது, லங்கையை எரித்தது, இது எல்லாமே அவருடைய அசைக்க முடியாத ராம பக்தியோட சக்திதான். ராமாயண போர் முடிஞ்சதும் ஸ்ரீராமர் அன்போட ஹனுமான பார்த்து, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. நான் எப்பவும் உங்க பேரை சொல்லிக்கிட்டு இந்த உலகத்திலே இருந்துடணும். கண்ணீரோட அவர் கேட்ட இந்த சுயநலம் இல்லாத பக்திய பாருங்க. இந்த தூய்மையான பக்திய பார்த்த ராமர் அவரை சிரஞ்சீவியா, அதாவது என்றென்றும் பூமியில் வாழும் ஒரு மாபெரும் வரத்தை கொடுத்தார். தெய்வங்கள் கொடுத்தது வெறும் உடல் ரீதியான சக்திதான். ஆனா தன்னிச்சையான ராம பக்தியால அவர் ஆன்மீக சிரஞ்சீவியா மாறினாரு. சரி, இப்போ நம்ம முதல் கேள்விக்கு வருவோம். இந்த மாடர்ன் உலகத்துல ஹனுமான் உண்மையிலேயே நம்மோட கண்ணுக்கு தெரியாம இருக்காரா? புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ, உண்மையான பக்தி இருக்கோ, அங்கெல்லாம் ஹனுமான் கண்டிப்பா இருப்பாராம். சோ அவருடைய மரணமில்லா ரகசியம் இதுதான். தெய்வங்களின் வரங்கள், ராமரால் கிடைத்த சிரஞ்சீவி நிலை மற்றும் அசைக்க முடியாத பக்தி. உண்மையான பக்திக்கு மரணமே இல்லைங்க. அதுக்கு சாட்சி ஹனுமான் தான். ஒருவேளை இப்போ உங்க பக்கத்திலே அவர் இருக்கலாம். உணர்கிறீர்களா?